நிறைய கஷ்டத்தில் இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களையும் ஷேர் பண்ணி இதை எனக்கு இந்த இதை எனக்கு செஞ்சு தாங்க அவங்க கேட்கணும். கூட குடும்பத்தில் என்னையும் ஒரு தம்பியா சகோதரமாக நினைச்சு இந்த இதுக்கு நீங்கள் செய்யுங்க, மறந்து விடாதீங்க. உறவுகளே, நான் சின்ன கஷ்டப்பட்டேன்னா ஒரு காமம் எங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு மகன் இருக்கார், ரொம்ப வயசு. அவரை எங்களுக்கு கஷ்டத்து மத்தியில் வர நாங்கள் படிக்க வைக்க இயலாது. அதை கொண்டு அம்மாட்ட கொண்டு விட்டுருக்கேன். நான் அம்மா தான் படிக்காது. எனக்கு இப்படி மேலே மருத்துவம் இந்த மரத்தில் ஏறி தேங்காய போனப்போ இந்த இதை உடைஞ்சி இலும்பு கூட உடைஞ்சிருக்கு. அதை கூட கஷ்டத்து மத்தியில் நான் கல்யாணம் வைக்கும் சுகம் இல்லாதால் சின்ன கஷ்டம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் தட்டி விட்டு போய் அதை மற்றவர்கள் பகிர்ந்து கொண்டு எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. சொந்த வீடு கட்டணும் இருக்கு, ஒரு 6 லட்சம் காசுக்கிட்ட தேவைப்படுது. இதை மாதிரி பகிர்ந்து கொண்டால் தான் நான் எனக்கு இடிக்க வீடு எதுக்குமே இல்லை. எனக்கு சாப்பாடு கஷ்டப்படுறோம். கூலி வேலைக்கு போனால் இப்போ வேலை ஒன்றுமே இல்லை. நிறைய கஷ்டத்தில் இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களையும் ஷேர் பண்ணி இதை எனக்கு இதை எனக்கு செஞ்சு தாங்க அவங்க கேட்கணும். கூட குடும்பத்தில் என்னையும் ஒரு தம்பியா சகோதரமாக நினைச்சு இந்த இதுக்கு நீங்கள் செய்யுங்க, மறந்து விடாதீங்க. அதால் நான் கடவுளை விட்டு நான் விலகி போய் அதால் எனக்கு கடவுள் எனக்கு கைவிட்டுட்டார். அதான் எனக்கு சரியான வேலை. அதான் எனக்கு இந்த வீடெல்லாம் ஒழுங்காக வேலை முடியாமல் அப்படியெல்லாம் தடையெல்லாம் இருக்குது. அதை நான் கடவுள்கிட்ட மண்டாடி கேட்டேன். அழகான குழந்தையும் தந்திருக்காரு. 10 வயசுல ஒரு அழகான குழந்தை. இப்போண்டாலும் வாங்க நான் கொக்கட்டிச்சோல முதலை கூட ஆகல. எங்களோட மகன் படிக்கிறாரு, நான் கூட்டி கொண்டு காட்டுறேன். இப்போண்டாலும் வாங்க நான் கூட்டி கொண்டு காட்டுறேன் எங்களோட மகனை. அழகான படிகள் மட்டக்களை இந்த வைஃப் இவைக்கு சின்னலேயே மனநோயால் பாதிக்கப்பட்டவ. இந்த விட ரிப்போர்ட் இருக்குது. மட்டக்களப்பில் ஏராவூரில் வாழைச்சென்னையிலான் மருந்து எடுத்துனான். நான் தான் கூட்டி போகணும். வேறு திரும்பியில் கூட்டி போவேன். நான் கையில் பிடிக்கினாய் கூட்டி போகணும். கூட்டி போய் நான் மருந்து எடுத்து கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை விட்டுட்டு எனக்கு இதை விட்டுட்டு எனக்கு வேறு தூரத்துக்கு போய் வேலை செய்ய இல்லாது. ரெண்டாவது திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க. டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. அதால் தூரத்தில் தனியாக விட்டுட்டு அதை வேலை செய்ய கஷ்டம். அதில் விட ரிப்போர்ட் நான் வாழைச்சேனையில் ஏராவூர்லாம் ஒரு மருந்து ரிப்போர்ட்டில் அந்த அறிக்கைது பாருங்கள். பிரச்சனை சரியான பிரச்சனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். டாக்டர் நம்பர் கூட இருக்குதில்லை. இவர்களை பார்த்து மறந்துடாமல் தட்டி விடாமல் ஹெல்ப் பண்ணி செய்யுங்க. என்னோட வைஃபுக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்குரிய டாக்டர் ரிப்போர்ட் அதுக்குரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா விளங்கும். இது ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டுகள் தான் இந்த ரிப்போர்ட். இப்போ சில பேர் கேட்கலாம். இப்போ நானும் இந்த சைட்லேருந்து அதாவது வியூவர்ஸ் பக்கம் சில கேள்விகள் எழுப்பலாம். கை கால் இல்லாமல் ஒழுங்காக தானே இருக்குது, இவங்களால் ஏன் உழைச்சி சாப்பிடலாம், ஏன் இவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற வீடை கட்டையிலான்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அந்த வயலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா அப்படியே திரும்புங்க, அப்படியே திரும்பினா பாருங்கள். இந்த இருக்கிற முள்ளந்தண்டு இவர் இந்த மரத்தில் தென்னை மரத்தில் ஏறி தேங்காயிற வேலை தான் செஞ்சிருக்கிறார். அந்த டைம் தவறுதலாக கொண்டு கீழே விழுந்ததில் இவரை முள்ளந்தண்டு ஒன்று உடைஞ்சிட்டு அதனால் பெரிய பாரம் தூக்குற வேலைகள், பெரிய பெரிய வேலைகள், மரத்தில் ஏறுற வேலைகள் அதெல்லாம் செய்யலை. அது சின்ன சின்ன வேலைகள் தான் செய்யலாம். சின்ன சின்ன வேலைகள் செய்தாலும் அதில் வர அந்த பணத்தின் மூலமாக அன்றாடம் சாப்பிட்றதுக்கே காணாத ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனநோயாளி என்றனால திடீரெண்டு இருந்தால் போல் வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்களாம். திடீரெண்டு கோபம் வந்துடும். இப்போ சில விஷயங்கள் கதைச்சா விளங்கு, சில விஷயங்கள் கதைக்கலாண்டா விளங்கும். இப்போ அவங்களோட சைடு நாங்கள் புல சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஹியூமனுக்கு வர ஒரு வருத்தம். அதை நாங்கள் தான் ப்ரேயர்ஸ் மூலமாக சுகப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமாக கொண்டு போய்ட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாரும் கை கொடுப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக போகும். அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் வேறு லெவலில் அவங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கஷ்டம் இல்லாட்டியும் கஷ்டம்னு சொல்லி காசு வாங்குகிற காலத்தில் இவங்களோட நோக்கம், இவங்களுக்கு தேவை முக்கியமாக ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையாக என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு, ஒரு சந்தோஷமாக ஒரு வீட்டில் ஒரு குடும்பமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு வீடு தேவை. அந்த வகையில் சஜித் பிரேமதாசவால் இந்த இருக்கிற வீடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டப்படுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இருக்கிற ப்ரொஜெக்ட் இடையிலேயே நின்று போயிட்டு, அப்போ நின்று போச்சுன்னு சொன்னால் இதுக்கு மேலே கூரை போடணும். சரியா, கூரை போடுறோன்னு சொன்னால் 200 இல்லாட்டி ஒரு 500 கல்லாவது வச்சு மேலே
நாங்கள் கோபிசம் அடித்து கூரை போடணும். கூரை போடுற மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே இவங்களை கொண்டு போய் நாங்கள் வந்து வைக்கிறோன்னு சொன்னால் இதுக்கு ஜன்னல் போடணும், கதவு போடணும், இப்படி எல்லா வேலையும் செய்யணும். அப்போ எங்களால் முடிஞ்ச அளவு பாஸ்டர் வந்து என்ன செஞ்சுன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்ச ஆக்கள்ற வந்து கால் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு அன்னளவான ஒரு எஸ்டிமேட் வந்து எவ்வளோ வருமென்று கேட்ட மத்தியில் ஒரு 6 லட்சம் ரூபா வருது. ஏன்னா அதாவது இந்த கதவு ஜன்னல் போட்டு மேலே கோபிசம்லாம் அடித்து கல்லெல்லாம் வாங்கி வந்து செய்கிறதுக்கு 6 லட்சம் ரூபா பணம் வருது. அப்போ இந்த இருக்கிற 6 லட்சம் ரூபா பணத்தை வந்து யாராவது வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் கட்டாயம் இந்த இருக்கிற கீழே இருக்கு நம்பர் வந்து எங்களோட நம்பர் வந்து கீழே போட்டுருக்கலாம். எங்களை தொடர்பு கொள்கிற மூலமாக இவங்களுக்கு இந்த உதவியை வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட யாராவது விருப்பம் நேரில் வந்து இவங்களை வந்து பார்க்க போகிறோம், நாங்கள் நேரடியாக வந்து இவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்றாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இவங்க இருக்கிற இடத்த கூட்டி கொண்டு வந்து காட்டுவோம். இல்லைன்னு சொன்னால் இவங்களோட ஃபோன் நம்பர் தருவோம். நீங்களே வந்து பார்த்து நீங்களே இவங்களுக்குரிய வேலைகளை வந்து செய்து கொடுக்கலாம். எங்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் எங்கள் மூலமாக தான் இந்த உதவி கிடைக்கணும்னு சொல்லி இல்லை, இந்த வீடியோவை பார்த்து ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு இந்த உதவி கிடைச்சா அது நாளைக்கு இந்த காதுக்கு கேட்டால் அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையாக இவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறணும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுற மூலமாக தான் இந்த இருக்கிற அண்ணாக்கும் இந்த இருக்கிற அக்காக்கும் 2 பேருக்குமே வந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நானும் பவித்ரன் வழிக்கு நிற்கிறோம். ஆயத்தமலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் நிற்கிறோம். இங்கேருந்து இப்படியே நாங்கள் கரடியனாறு வந்து போகிற மக்களே வீட்டிலேருந்து வெளிக்கிட்ட உடனே வீடியோ வந்து செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் சாப்பிட்டனால கொஞ்சம் களைப்பில்லை, அப்படியே நித்திர மயக்கத்தில் ஓடி வந்தது. கண்ணா முடிதான் ஓடி வந்தேன். கண்ணா முடித்தது இப்படி ஓடுறது பள்ளி பாட்டி கொஞ்சம் வீடியோ எடுக்க போகிறோம்னு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டோம். நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா வந்து 3:54 சரியா. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹெல்பிங் வீடியோக்கு தான் நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். கரடியனாறு கிட்டத்தட்ட மட்டக்களப்பில் இருந்து ஒரு 26-27 கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்கும் கரடியனாறு. அங்கே தான் போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் யூடியூப் தொடங்கின ஸ்டார்டிங்கில் ஒரு பாஸ்டர் ஒரு ஆள்ற வைஃப் வந்து காய்ச்சிருந்த மட்டும் இல்லை, ஒரு 3-4 குடும்பத்துக்கு வந்து நாங்கள் நிறைய பேருக்கு வந்து தகவல் கொடுத்து நடுத்துண்டுன்னு ஒரு 3-4 குடும்பத்துக்கு வந்து இது கொடுத்துறோம். அந்த இதுக்குலாம் நம்ம குசலான மலையா அந்த மலைக்கெல்லாம் போய் இது கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்க போயிட்டு அந்த வீடியோ வந்து பாருங்க. அப்போ அவங்களே தான் எனக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட பவித்ரன் ஒரு 3-4 மாசமா கோடுத்து கொண்டே இருக்கிறா அந்த அக்கா. சரியா, ஒரு உதவி கட்டுக்கொண்டு கால் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நான் ஒவ்வொரு நாளும் போறேன், இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் போறேன், காலைல போறேன், வீடியோ எடுக்கிறேன், ஹெல்பிங் வீடியோ எடுத்து போட்டு வீட்டை வந்தா கொஞ்சம் நேரம் தூங்குறேன், அதுக்கு ஒரு எடிட் பண்றேன், இப்படி போட்டு டைமும் இல்லை. நானும் அவங்க ரிட்டர்ன் கால் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் எடுக்கலாம் போயிடும். பிறகு கொஞ்ச நாள் ரோஸ்மேரி அம்மாட விட்டு இருந்தோம், தொடர்ச்சியாவே அங்க நின்று. அப்ப இதனால இந்த இருக்கிற வேலையை வந்து பார்த்துக்கூடலாம் போயிட்டு, அப்ப இந்த இருக்கிற அக்கா வந்து கால் பண்ணி, தம்பி எப்படியா வாங்க தம்பி, உங்களை நாங்க கடகாலமா தொடர்பு கொண்டு இருக்கோம், அவ்வளவு விஐபியா போயிட்டீங்கன்னு கேட்டாங்க. நானும் விஐபியா போகலக்கா, வேலை பிஸினால ஏலாம் போயிட்டேன்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு அவங்கட ஊர்ல அவட தங்கச்சி என்ன சொன்ன, அந்த பாஸ்டர் வைஃப்ட சொந்த தங்கச்சின்னு சொன்னவன். அவங்க கல்யாணம் கட்டி இருக்கிறாங்க. கல்யாணம் கட்டி இருக்கிற மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து வீடு இல்லையா, இருக்கிறதுக்கு எந்த விதமான வீடு கூட இல்லை. ஒரு கொட்டில் சரி அமைச்சுட்டாங்க, ஒரு கொட்டில் சரி எங்களுக்கு போட்டுத்தாங்க. அவங்க சரியா கஷ்டப்படுறாங்க. அவனோட ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு ஃபுல்லாக வந்து அந்த பிம்பிள்ஸ் வந்த மாதிரி அந்த அம்மை நோய் இருக்குதானே, அது வந்து அது அப்படியே பெர்மனண்ட் சின்ன காலத்துல இருந்தே அது இருக்கா, குட்டமா. அது யாருக்கும் இவர் வந்து ரத்தம் கொடுத்து வரான். ரத்தம் கொடுக்கக்குள்ள அந்த கொதிக்கிற டைம் ரத்தம் கொடுத்தனால அந்த உணவு எல்லாம் குட்ட விட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மற்றபடி வேற எந்த வருத்தமும் இல்லை. அது இப்ப உடல்நலத்துக்கு எல்லாம் அது தீங்கன்னு இல்லை, ஆனா பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா வைஃபுக்கு அந்த இதுல தொத்து வியாதியும் இல்லை. அப்ப அவங்களோட வீட்டு தான் இப்ப நாங்க போறோம். போயிட்டு அவைக்கு வந்து என்ன செய்யலாம், அவங்களோட பிரச்சனை என்ன, உண்மையான சம்பவம் என்ன, அவங்களுக்கு நாங்க இப்ப எங்கட யூடியூப்போட இப்போ வீடியோ வந்து ஸ்டைலும் மாறி இருக்கு. அப்படின்னு சொன்னா ஒரு கேஸ் எடுத்து போட்டு அவங்களோட கேஸை வந்து நாங்கள் அப்படியே முடிச்சு கொண்டு வந்து கொண்டிருக்கோம். அந்த வகையில இவங்களுக்கு வாழ்வாதாரம்
என்ன இவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன செய்யலாம், அவங்களுக்கு உண்மையாகவே பிரச்சனையா, அவங்களுக்கு என்ன செய்யலாம்ன்றது அந்த வீடியோடாக பார்க்க போகிறோம். இப்போ ஜஸ்ட் நாங்கள் போய் பார்க்க போகிறோம் மட்டும்தான். இந்த வீடியோ வந்து யாருக்கா பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். அந்த பேக்கு கொஞ்சம் வாங்க. நல்ல சுகம். இங்க இருந்து கடந்து விடுமா? உருகாம நம்ம போனோம் கோபாவலி. ஓ, அதுக்கு முன்னாடி தான் இது கிட்ட நீங்க சொன்னீங்க அந்த சாவடி நடந்துச்சு அதுவா? ஒரு 8 கிலோமீட்டர். உருகாம நம்ம டேங்க் தனி டேங்க் அந்த அதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு அந்த அவட வாட்டர் டேங்க். ரைட் ரைட். அந்த அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. அம்மா அந்த வைக்க அழகா மாமா. அங்கே போத்தல அங்கே பார்த்தேன். என்ன சொல்லுங்க பாஸ்டருக்கு அந்த மைக்கை கூட போட. பாஸ்டர் அந்த மைக்கை போட்டுட்டு அவன் அந்த பிரச்சனையை சொல்லுங்க. நம்ம வாரம் தம்பி வந்துட்டு இருக்கான். ஒன்ல இருக்கு. ஒன்றும் இருக்கோ கட்சிங்கண்ணே சார். நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவேன். இந்த நான் முன்னுக்கு சொல்லிட்டேன் உங்களை ஏத்த வாரம் ஏத்திட்டேன்னு சொல்லி. அவன் நீ அந்த அந்த அதாவது உங்களோட வைஃப்ட அக்காவாது தங்கச்சி, சொந்த தங்கச்சி. ரைட். அவனோட அந்த பிரச்சனையை சொல்லுங்க. அவனுக்கு என்னண்டா கரடியானல வந்து என் வைஃப்ட தங்கச்சி தான். அவட பேரு புனிதகலா. அப்ப அவ வந்து கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி தான். என்ன சின்ன வயசுல தலையில அடிபட்டபடியால அவைக்கு கொஞ்சம் தெளிவா இருப்பாவோ. ஆனா தெளிவா இருந்தாலும் சில நேரங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகினா இதாகிருவா. சின்ன விட்டு அப்படி கொஞ்சம் வெளியில போவா. இப்ப பல வருஷமா வந்து மெடிக்கல் இதுக்கு எடுக்கிற கிளினிக் போய் கொண்டிருக்கா. அதே மாதிரி அவனோட ஹஸ்பண்டும் வந்து அவரும் கொஞ்சம் சரீர ரீதியா பாதிக்கப்பட்டவர். மரத்துல இருந்து விழுந்து போட்டோ பார்க்க பிம்பிள் மாதிரில இருந்த நிறைய உடம்புல. அவர் உடம்புல வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டுகள் மாக்கி இருக்கும். அந்த ஒரு விதமான வியாதி உண்டு. அதன் நிமித்தமாக அவருடைய சரீர பலவீனம் நீங்க நேரடியா பார்க்கும்போது விளங்கும். அவர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த சூழ்நிலை பார்த்துன விளங்கும். அப்ப அப்படியான நிலைமையில தருக்காங்க. என்னண்டா உங்களுக்கு சில பிரச்சனை தொழில் செய்ய முடியாது. இப்ப அந்த பிள்ளைக்கு தொழில் செய்ய முடியாது. வீட்டை இருந்து சமைக்கிற வேலைகள்ல அதுகளை பாப்பாவும் சில நேரங்கள்ல அதுவும் கொஞ்சம் கஷ்டமா வைக்கி. மற்றது அவர் போய் அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை வெளியில போய் செய்வார். ஒரு காலகட்டத்துல கொஞ்சம் நல்லா இருந்தவர். திருமணம் முடிச்ச கொஞ்ச காலம் கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்தவர். ஆனா இப்ப நாட்கள் போக போக ஆளுக்கும் சரியான பலவீனம். ஒரு பரிதாபமான சூழ்நிலை தான் அவங்களோட சூழ்நிலை. எத்தனை வயசு இருக்கு அவருக்கு? இப்ப கிட்ட நான் நினைக்கிறேன் 38-39 வயசு இருக்கும். சின்ன ஆள் தான். சின்ன ஆள் தான். 39 வயசு. இப்போ கிடைக்கிற கூலி வேலைகளை செய்து கொண்டு சமாளிச்சு கொண்டு போறாங்க. அதோட அவரோட மாசம் கிளினிக் மருந்துகள் மற்றது இவர் ஒரு பொடியன் இருக்காங்க. இப்ப என்னன்னா இவங்களுக்கு அந்த பொடியனை வச்சு பராமரிக்க முடியாத சூழ்நிலை. என்னண்டா இவர் வெளியில போய் வேலைக்கு போயிருவாரு. இப்ப புள்ள வந்து வீட்டை இருப்ப சில நேரம் அவைக்கு ஏதாவது இந்த மன ரீதியான சிக்கல்கள் வரும்போது அது பொடியனை பாதிக்கும். அவனை சரியா பராமரிக்கிறதுக்கு கவனிக்க முடியாம போகும். அதால அவனை அந்த பொடியனை கொண்டு போய் அவங்களோட அதாவது அந்த ஹஸ்பண்ட் அம்மாட வீட்டை விட்டுருக்காங்க. இவட மாமிட வீட்டை அப்பா அம்மாட வீட்டை தான் பொடியன் வளர்ந்து ஸ்கூல் போய் கொண்டிருக்கிறான். அங்க ஒரே ஒரு பொடியன். இப்ப இவங்க இங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு வீடு இல்லாம நிறைய இடங்கள்ல இப்ப கூலி வேலை செய்யற இடத்துல போய் தங்கி இருப்பாங்க. பட் அங்கிருந்து இருப்பாங்க. பிறகு எல்லா தற்காலிகமான இடத்துலதான் இருந்தவங்க இருந்து இப்போ இங்க வந்த பிறகு இப்போ இங்க ஒரு ஐயா தான் ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரு. தற்காலிகமா ஒரு வீடு கட்டு வரைக்கும் இருங்கன்னு சொல்லி இப்ப அந்த வீட்டை இருக்காங்க. என்ன கல் வீடா? இப்ப அவர் இருக்கிற வீடு கல் வீடு தான். என்ன மாதிரி வீடு நான் என்ன போகல அந்த வீட்டுக்கு. என்ன போகல. நிரந்தரமா இருக்க சொல்லி கொடுத்திருக்காங்க. இல்ல நிரந்தரமா இல்ல, அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களோட அவர வயசான ஐயா. அவர் வயசான ஐயா அவரு கொடுத்திருக்கிறாரு தற்காலிகமா அங்க இருக்கு.
அவர் அவங்களோட மகளோட டவுன்ல இருக்கிறதால இந்த வீடு அவங்களுக்கு அவங்க வந்த எலும்பு கண்டாலும் முடியும். ஓ இனி அவன் மகள் கொடுக்க மாட்டாவு தானே. சாப்பிட்டாச்சா மாஸ்டர்? ஓ நாங்க இப்பதான் சாப்பிட்டேன். அந்த ஐயோ நீங்க ஒரு கோல் பண்ணிருந்தா கட்டாயம் சாப்பாடு சமைச்சிட்டீங்களா? அந்த ஏற்கனவே தகரம் வாங்கி கொடுத்தாங்க நிலைமை என்ன மாதிரி? அவங்க நல்லா இருக்கிறாங்க. ஓகேயா இருக்கிறாங்க. அந்த வீட்டை இருக்கிறாங்க. தகரம் எல்லாம் மடிச்சு கொட்டிலாம் மாத்தி அந்த வீட்டை இருக்கிறாங்க. இப்ப அவைக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. நாங்க போய் பாக்குறதுக்கு இருக்கு, டைம் இல்லாம இருக்குது, கொஞ்சம் வேலை பொருவால. அப்ப இவங்க குடில் வசதி தான் செஞ்சு கொடுக்கணும். இப்போதைக்கு குடில அவங்களுக்கு ஏற்கனவே கவர்மெண்டால ஒரு வீடு கொடுத்தவங்க. அது எல்லாருக்கும் அது சரித்திர திட்டத்துல கொடுத்தவங்க. சரி, அது இடையில அந்த ஆட்சி மாற்றத்துல அது அப்படியே எல்லாருடைய வீடு நின்று போயிட்டு கொடுத்த அவ்வளவு பெற வீடும் லிண்டர் மட்டம் ஜன்னல் மட்டத்தோட நின்றுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க யாருக்குமே வீட்டு திட்டம் வந்து கூட அதை திருத்தி கொடுக்கல. எல்லாருடைய வீடும் அப்படியே பாலடைஞ்ச நிலைமையில அப்படியே இருக்குது. அப்போ அதை கட்டி கொள்ள முடியாத சூழ்நிலை. இப்ப இவங்களுக்கு அது அறவே முடியாது. ஏன்னா இவங்களோட வாழ்வாதாரத்தை நடத்துறதே போராட்டம். இப்போ அவங்களோட அம்மாவோட இருந்து கொஞ்ச நாள் பார்த்தாங்க. அவையும் ஒரு விதவை. அப்ப அதெல்லாம் அவைக்கும் தொடர்ந்து பராமரிக்கிறது கஷ்டம். அதனால இந்த சௌரன் வெளியில போய் அங்க கொஞ்சம் வேலை செஞ்சு கொண்டு வர காசுகள்ல தான் இது பண்ண. என்னடா அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாரமான வேலை எல்லாம் செய்யல அவருக்கு. கடினமான வேலைகள், பாறை தூக்குற வேலைகள், அதெல்லாம் அவருக்கு முடியாது. நீங்க நேரடியா பார்க்கும்போது அவருடைய சூழ்நிலை நிஜமா விளங்கும். கொஞ்சம் முன்ன ஒரு தோட்டத்துல தென்னந்தோட்டங்கள்ல ஒரு வேலை செய்தவர் அவரா? ஆமா, தென்னந்தோட்டத்துல வேலை செஞ்சு இவருக்கு இப்ப அந்த அடிக்கடி இந்த பலவீனம் வர்றபடியானால இவர் போய் அங்க தங்கி வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்ப என்னன்னா மற்றவங்களும் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்க மாட்டாங்க தானே, அப்படி ஒரு நிலைமை. இப்ப அதால இப்ப நாங்க தான் கொஞ்சம் கதைச்சு ஒரு மாதிரி நில்லுங்க பாப்போம்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன காரியங்களை செய்யறேன். அவருக்கு வேற யாரும் உதவியும் செய்யல? இல்ல வேற யாரும் எந்த உதவியும் செய்யல. அவங்களும் இப்ப அவங்களுக்கு தெரியாது எங்க போய் உதவிகளை பெற்றுக்கொள்றதுன்ற அந்த இதுவும் தெரியாது. கல்வி அறிவும் கொஞ்சம் குறைவா இருக்கிறபடினா. நீங்க அந்த இங்க ஜிஎஸ்டி அப்படி காய்ச்சி பார்க்கலையா பாஸ்? அப்ப ஜிஎஸ் மூலமா வர்றபடி இப்ப இந்த கவர்மெண்ட் மூலமா ஏதாவது உதவிகள் வந்தா பதிவு செய்வாங்க. ஆனா அது சரியான முறையில அவங்களுக்கு கையில கிடைக்கிறது இல்ல. இப்ப இவங்களுக்கு வாழ்வாதாரம் நம்ம என்ன செய்யலாம்? இப்போதைக்கு இவங்களுக்கு முக்கியமான ஒரு தேவைன்னு சொன்னா ஒரு இருப்பிடம் தான். இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடம் தேவை. அங்கங்க அலைஞ்சு தெரியாதபடிக்கு ஒரு கொட்டில் ஏதாவது அவங்களுக்கு இருக்கிறதுக்கு அந்த இடம் மட்டும் செஞ்சு கொடுத்தா அது பெரிய உதவி. மற்றது அதுகள் தன்ன சில மற்றது ஏதாவது வாழ்வாதாரத்துக்குண்டா ஏதாவது ஒரு ஆடு அதுகளை அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்தா அவங்க அதை வாங்கி கொடுத்து எப்படி உழைக்கலாமா? இல்ல இப்ப என்னன்னா ஆடுன்னு சொன்னா அவர் வீட்டோட இருந்து கொஞ்சம் இருக்கிற அந்த ஊருக்குள்ள இருக்கிற கூலி வேலைகளையும் செய்து கொண்டு ஆட்டையும் பராமரிச்சு கொண்டிருப்பாருன்னா ஆடு கொஞ்ச காலத்துல பெருகும். அதால ஒரு வருமானம். ஆடு எவ்வளவு போகுது இங்க மாஸ்டர்? இங்க ஒரு 35,000 கிட்ட போகுது. 35,000 கொஞ்சம் சின்னதா இருக்க மாட்டேன். 30,000 இது விற்கிறாங்க. நல்ல ஆடு தெரியா பெருசா இருக்கும். எல்லாம் யானை ஏரியானே? யானைதான். இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல இப்ப நம்ம போற ஏரியா அவங்க நிக்கிற ஏரியா கொஞ்சம் யானை பக்கம் தான். நீங்க அங்க வந்தா தெரியும் ஒரு காடு, அந்த பக்கம் அங்க இருந்து தான் யானை இறங்குற. சரி, இனி அங்கே போயிட்டு கண்டடி பண்ணுவோம்னே, அவங்கள போய் பார்ப்போம்னே. அங்கெல்லாம் தண்ணி கஷ்டம்னே. தண்ணி எல்லாம் லைன் இல்ல இந்த மாதிரி பொது கிணறுகள்ல தான் எடுப்பாங்க. இல்ல உங்களோட வீட்டு அது கரடி நேரத்துல தண்ணி லைன் தானே. கரடி நேரத்துல கொஞ்சம் தந்துட்டாங்க. கரடி நேரத்துல எல்லாத்துக்கும் இல்ல, மெயின்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. அதனால போலாமா இந்த ரோட்டால? தட்டு போடாதா?
கொடுத்துக்குள்ள மட்டும் தானே மேலே கான்கிரீட் போட்டிருக்காங்க. இறங்கிட்டானாங்க. இறங்கட்டுமா பிரதர்? நீங்க மைக் பிடிச்சிக்கோங்க. நீங்க இருங்க நான் இருக்கேன். இல்லை பாரா முன்னுக்கு பாரு. இருங்க மகன் காலை கீழே போட்டு காலை பாரா சைடுக்கு இருக்கிறேன். சரியா? எந்த மம்மி மண் தான் போட்டிருப்போம். மண்ணா போட்டிருக்கு. பட்டை ஒன்று போட்டிருக்கேன். இன்னும் தூரம் போகணுமா இதால? இல்லை நாங்களே அந்த பாருங்க அந்த லைட் ஒன்று தெரியுது. அதுக்குள்ள லெஃப்ட் ரைட்டுக்கு போகும். அது இல்லையா? லெஃப்ட்டுக்கு போட்டு கொஞ்சம் போட்டிங்க சரி போடலாம். நேரங்கவா நீங்க எடுப்பீங்க அண்ணே? நீங்க எடுக்கிறீங்களா? வேணது எடுக்கவா? மெதுவாக எடுங்க. இவர் எடுக்கட்டும், ஃபாஸ்ட்டாக எடுக்கட்டும். நீங்க இருங்க இருங்கம்மா. சரி நீங்கள் எடுங்க. ஓகே அவரை கையிலேயே கொடுத்துருவோம். இப்போ அவங்களோட ரோட்டு தானே. ஓ எடுத்துட்டு சரி எது வீடு போகணுமண்ணே. ரைட் அவையிலேருந்து போ. ஓ பரவாயில்ல. ரைட் ரைட் பாருங்க மக்களே, அந்த இருக்கு நம்மளோட கார். அப்படி அந்த காரை நிப்பாட்டிட்டு, அதாவது நான் பாஸ்டர் கையில் கொடுத்துட்டேன் நீங்கள் ஓடுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் ஓடி கொண்டு வந்து இதில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படியே நடந்து நாங்கள் போகணும். சரியா? அங்கே பாருங்க, அங்கே தொங்கலில் நிற்கிறாங்க அவங்க. இதுதான் ஒழுங்கு. இந்த தொங்கலில் நிற்கிறாங்க. நாங்கள் இப்போ இவ்வளோ தூரத்தில் இருந்து நடந்து வந்து போகணும் அங்கே. என்னது அதேண்டா கையால் பிடிக்காப்ப யானை வெளியா? கோழி சண்டை பிடிக்க மக்களே பார்த்தீங்களா? வா கிட்டத்தட்ட காடு தான். ஃபர்ஸ்ட் சொன்னது சரி. காட்டுக்குள்ள கொண்டு வரீங்களாங்களே. அந்த அடிக்க அந்த
போன கிடக்கு. அப்ப நீங்க வந்தது இல்லையா இங்கே? வந்த இருக்கிறேன் தான். போனா போங்க. என்ன மக்கள், இது கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கு போறது. உண்டாப்பா வச்சுப்பா இது என்ன மச்சான் இது எப்படி இருக்குன்னு ஒரு அட்வென்ச்சர். ஏறுங்க ஏறுங்க ஏறு. ஏற முடியாத மாதிரி ஏற போறோம். கங்கால போ அதாலே நான் போகணும் வந்தா இருக்கேன். அப்படியே இதுல நாங்க ஏறணும். சும்மா சும்மா ஏறினா உங்க வீடியோக்கு வீடியோ அதெல்லாம் காடா? அங்கிட்ட இல்ல. இப்ப யானை வருமா இதெல்லாம் தாண்டி? வேலி போட்டு பிரயோஜனம் இல்ல. இரவுக்கா கரண்ட் ஆன் பண்ணுவாங்க? எப்படி இருக்கு ஏரியா? இங்கெல்லாம் எப்படி ஊரா? இல்ல இது எப்படி போனா அங்கிட்ட அந்த மெயின் ரோட் வரும். அங்கிட்ட 1-2 குடும்பங்கள் இருக்காங்க. இந்த குடும்பம் தான் பேர் குடும்பம். அது 1-2 குடும்பங்கள் அப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. எப்படி அன்றாட சாப்பாட்டுக்கு இருந்தா சரி இங்க இறங்கு. வேற ஒன்றும் தேவையில்லை. என்ன பாஸ்டர் களி பாருங்க. இது பாம்பு புத்து. ஆடம்பரம் ஐயா அவங்க டவுன் பக்கம் வாழ்றோம். என்ன பாஸ்டர் காய்ச்சி போங்க அப்படியா? இது உண்மையா காடுடாப்பா. அது காடு தான். இப்ப நாங்க என்ன சொல்லி இது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு போற கஷ்டமே. இப்ப இதெல்லாம் வந்து முன்ன பயிர் செஞ்ச இடங்கள் தான். பயிர் செய்த இப்ப இவங்களுக்கு வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணி செய்யறதுக்குரிய வசதி இல்லை. அதால அப்படியே இவரும் தொழிலுக்கு அங்கங்க போறபடியால அதை அப்படியே விட்டுட்டாங்க. இது யாரு இந்த கட்டுப்பட்ட வீடு? இது அவங்கட தான். நான் சொன்ன அந்த பாதியில விடுபட்டதுன்னு சொல்லி. அதுதானே. அப்ப இதுதான் மேல ஏதாவது மூணு உள்ளுக்குள்ள இருக்கலாமே. அப்படி ஒரு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை கொட்டில விடுறது பெட்டர். ஏன்னா இது கொஞ்சம் இந்த மேல சைடு கட்டணும். கொஞ்சம் நல்ல வீடு உண்டு எங்காலமான். இதுக்குள்ள இப்படிதான் வந்தது. இதென்ன கவர்மெண்ட் கொடுத்தா? கவர்மெண்ட் சஜித் திட்டத்துல வந்தது. அவங்க கைவிட்டாங்க. இதுக்கு மேல அவங்க காசு அனுப்பல. அந்த ஆட்சி மாற்றம் வந்து இப்ப நான் கேக்குறேன், இதுக்கு ஒரு கோபிசத்தை போட்டா வீடு கம்ப்ளீட். கோபிசம் போட்டா கம்ப்ளீட் தான். அதை விட இது பெட்டர். எவ்வளவு போகும் கோபிசம் போடுறதுக்கு? சாதாரண ஒரு எஸ்டிமேட் ஒன்று எடுப்போம். நம்ம ஒரு 1000 பிடிச்சி எவ்வளவு போகணும் சும்மா சராசரியா சொல்லுங்க. இது எல்லாமே இப்ப இதெல்லாம் கட்டி எடுக்கிறேன்னு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மாதிரி போகும். 4 லட்சம் போகுமா இருக்கும். ஏன்னா மற்ற வேலைகள் கதவு இதெல்லாம் போட்டு செய்யறேன். ஆனா நல்ல வீடு தானே. நான் பிளாக்ல கட்டிருக்கு. அத்திவாரம் நல்ல உயரமா இருக்கு. அத்திவாரம் நல்ல உயரம். கிட்டத்தட்ட பாருங்க சஜித் 5-6 வருஷத்துக்கு மேல கூட. இப்ப இதுல வாலி சாரி காணி இது இல்லைங்க. காணி இதுல காணியில எல்லாம் எது மகன் இதான் வேலி. என்ன இந்த எல்லையோட எங்கால வரைக்கும் போகுது? எவ்வளோட?
இந்த கல்லா ஆ ஓ அந்த அந்த மெயின் ஆ ஆ ஐபாட்டோட அப்படியே இங்கே வருதா அந்த அங்கே வரைக்கும் போதா வீடு பாருங்க மக்களே. ஆமாம் ஆமாம் அதுல இருந்து அந்த ரோட்டு வரைக்கும் அப்படியே போகுது இன்னும் அங்கால சரி சரியா அப்போ இதை திருத்தி எடுத்தா சரியா மகன் என்ன இது பெஸ்ட் ஐடியா என்ன ஒரு கொட்டிலுக்கு நாங்க அதுதான் நானும் சொல்ல வரேன். செலவழிக்கிறத விட நீங்க ஸ்டார்டிங் நீங்க கொட்டிலண்டி ஓ கொட்டில போட்டு எப்படியும் கொட்டில் உடைய தான் போகுது. இது இங்க வரேன் கல்லு கட்டி இல்ல கத்தி நாங்க வரம் கட்டி யோசிச்ச நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று இதாகும் தானே கொட்டிலுக்கும் 2 தானே போகுது. ஆமா அங்கால ஒரு 1 லட்சம் போட்டு செஞ்சு ஓ முடிச்சிடலாம். நான் இப்படி இந்த பில்டிங் இந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்ப உங்களுக்கு தெரியாது, நீங்க வந்து எனக்கு இந்த பாருங்க. அளவுக்கு இருக்குன்னு தெரியாது ஓட்ட போட்டு இப்போ யூஸ்டு ஓடலாம் இருக்கு யூஸ்டு ஓடு வாங்கி போட்டு ம். ஓப்ஷன் அடிச்சு கதவுகளை போட்டு விட்டுட்டா அதை விட இது பெஸ்ட். இது நல்ல பெரிய 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 வீடு தானே ஓ ஜன்னல்கள் அதெல்லாம் போட்டு செய்யலாம் ஓ ஓ இப்ப இது கொங்கிரீட் அடிச்சிருக்காங்க கொங்கிரீட் போட்டிருக்காங்க இங்கால போடல எல்லாம் செய்யலாம் ஆனா கட்டு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான் ஏன் கலுங்க இப்ப அப்படியே நனைஞ்சு நல்ல ஸ்ட்ராங் வீடு நல்லா இருக்குண்ணே. ஓ கிட்டத்தட்ட உங்களோட வீடு மாதிரி. ஓ புனிதா என்ன மாதிரி இது வந்து ஹோல். சும்மா இருக்கியா இது வந்து ஹோல். சரி, இது ரூம், ஒரு ரூம். இது வந்து 2வது ரூம். இது கிச்சன் கிச்சன் 2 ரூமும் கிச்சனும். ஓகே, நல்லா தானே இருக்கு. 2 ரூமும் கிச்சனும். ஓ டாய்லெட்டும் இருக்கு கல்லு நல்லா தான் இருக்கு, நல்ல கல்லு. ஓ கல்லு அந்த ஓ இது கல்லனால வீடு கட்டி 10 வருஷத்துக்கு ஆகும். ஆ சஜெக்ட் பண்ணலாம் செய்யாத. சரி, சும்மா சரி தகரத்தை சரி போட்டுட்டு இருக்க யோசிக்கலையா? அது அந்த டைம்ல இவ கொஞ்சம் பாதிப்பா இருந்து நான் அங்கால பக்கம் இருக்கு டாய்லெட். எதுக்குள்ள குடில் கட்டுறதுக்கு பார்த்தப்ப இதுக்குள்ள இந்த அளவுக்குள்ளதான் அது அதை விட இது இது செஞ்சலாம் நல்ல இல்ல அதை விட இது அன்றைக்கு நான் பாக்குறேன் இது கொஞ்சம் இந்த வேலை கொஞ்சம் இருக்கு இதுல இது இன்னும் கொஞ்சம் மேல கட்டணும் இன்னும் ஒரு 5 வரி 6 வரி மேல வைக்கணும். இது மோட்டு கட்டணும் கிட்டத்தட்ட ஒரு 200 கல் 250 கல் போகும் உங்களுக்கு கட்டினா சைடெல்லாம் ஓகே. சைடெல்லாம் நல்ல உயரம் 10 அடிக்கு வச்சிருக்காங்க. அங்க வந்ததா ஒரு 200 கல்லு கிட்ட போகும் மேல கட்டு நல்ல சின்ன இந்த துண்டும் இதுல இது இப்படி ஸ்லோப் வரும் தானே இதுல இப்படி ஸ்லோப் ஒன்று வரும் அதுல இப்படி ஒன்று வரும். இப்ப எங்க இருக்கிறீங்க நீங்க? அங்க இருக்கிறீங்க. ஏன் அங்க இருக்கல தொடர்ச்சியா? என்னது வீட்டை கேட்டாங்க கொடுக்கணும் நாங்க எலும்பு சொல்றாங்களா? இல்ல இப்ப வந்து நாங்க அங்க வந்து வீட்டுக்கு கேட்டாங்க கொடுக்கணும். இப்ப நீங்களும் வைஃபும் ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுறீங்களா? இல்ல மாமிட வீட்டு பொக்கடி சொல்ல முதல்ல கூட கொஞ்சம் நாங்க பக்கற கஷ்டம் எல்லாம் கொண்டு விட்டுருக்கீங்க படிக்கிறது கிளாசிக்கல். எனக்கு இடுப்பு மரத்துல தேங்காய் தவிர மரத்துல சரி மரத்துல வந்து இடுப்பு உடஞ்சது முள்ள உடஞ்சது. காட்டுங்க காட்டுங்க எடுங்க எடுங்க. இந்த துண்டா அம்மால வந்து காயமா இது அம்மா அம்மா அம்மை நோய் வந்ததா? இது அம்மா அம்மா ரத்தம் பாய்ச்சக்குள்ள எனக்கு அப்படி வந்தது. இதுல அம்மால வந்து ஆப்ரேஷன் பண்ணி இல்லை பற்றி ரத்த குழாய் மட்டுப்பட்டு அதே அப்படி இயற்கை அரிக்குமா நீ செய்யலாம்.
அப்படி இது உங்களுக்கு இப்ப நோவுதா அந்த இது கொப்புளம்? இல்லை இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, சும்மா அந்த இதாரிக்கு மற்றபடி கடிக்கு மேல். மேல் கடிக்கும். எத்தனை வயசுல நான் சின்ன இந்த பிறந்து 6 மாதத்துல வந்துதான் என்ன வேலை கடிக்கும் கடிக்கின்ற சின்ன அது பெரிய பாரமான வேலை செய்யலாது. கூலி வேலை தான், கஷ்டம். தொழில் வந்து கூலி வேலை தான் செய்யறாரு. தென்னை மரத்துல ஏறி புள்ளி வளர்த்த போறேன், கஷ்டம். சாப்பாடு நினைக்கிற சாப்பாடு கஷ்டம். ஒரு வாழ்வாரம் ஏதாவது செஞ்சா அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து வரலாம். என்ன செய்ய, என்ன தொழில் தெரியும் உங்களுக்கு? தொழில் இந்த கூலி வேலையா தான் செய்யணும். மற்றபடி கோழி அதுகள் வளர்த்து ஆடுகள் வளர்த்து அப்படி அதுகளும் செஞ்சா. கோழி எவ்வளவு கோழி இருந்தா வளர்ப்பீங்க? கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் வளர்த்து அதுல. நீங்க என்ன செய்வீங்க வாழ்வாதாரம் வந்து எதுவும் செய்யறோம்னு சொன்னா என்ன செய்யல உங்களால? நான் வந்து எனக்கு என்ன முடியும்டா, இந்த வீட்டை கட்டி இந்த வீட்டுல இருந்தா ஏதாச்சும் ஒரு கோழிகளை வாங்கி வளர்க்கலாண்டு. உங்களுக்கு வீடு தான் இருப்பிடம் தான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்குன்னு. அப்ப இப்ப சாப்பாடுக்கு என்ன செய்றீங்க? சாப்பாடு வந்து இப்படித்தான் வேலைகளுக்கு போறேன். இவர் கூலி வேலைக்கு போயிட்டு வந்து உழைச்சிட்டு செய்யற. மக்களே உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய ஒரு பரிதாபமான ஒரு நிலை. அன்னாட உடம்பை வந்து பாத்தீங்கன்னாலே விளங்கும். ஜூம் பண்ணி காட்டுங்க இதை. அன்னாட உடம்பை வந்து பாத்தீங்கன்னா விளங்கும். அது மட்டும் இல்லாம அன்னாட வைஃபுக்கு வந்து மனநோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்குரிய டாக்டர் ரிப்போர்ட், ரைட், அதுக்குரிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வந்து இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா விளங்கும். இது ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டுகள் தான் இந்த ரிப்போர்ட். இப்போ சில பேர் வந்து கேட்கலாம், இப்போ நானும் இந்த சைட்ல இருந்து ஒரு அதாவது வியூவர்ஸ் பக்கம் வந்து சில கேள்விகள் எழுப்பலாம். கை கால் இல்லாமல் வந்து ஒழுங்காக தானே இருக்குது, இவங்களால ஏன் உழைச்சி சாப்பிடலாம், ஏன் வந்து இவங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிற வீடை வந்து கட்டையலான்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். அந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா அப்படியே திரும்புங்க, அப்படியே திரும்பினா பாருங்க, இந்த இருக்கிற முள்ளந்தண்டு இவர் வந்து இந்த மரத்தில் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் ஆயிர வேலை தான் வந்து செஞ்சிருக்கிறார். அந்த டைம் வந்து தவறுதலாக கொண்டு கீழே விழுந்ததில்லை. இவரை முள்ளந்தண்டு வந்து ஒன்று உடைஞ்சிட்டு அதனால பெரிய பாரம் தூக்குற வேலைகள், பெரிய பெரிய வேலைகள், மரத்தில் ஏறுற வேலைகள் அதெல்லாம் வந்து செய்யலை. அது சின்ன சின்ன வேலைகள் தான் செய்யலாம். சின்ன சின்ன வேலைகள் செய்தாலும் அதில் வர அந்த பணத்தின் மூலமாக அன்றாடம் வந்து சாப்பிட்றதுக்கே காணாத ஒரு நிலைமையில வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மனநோயாளி என்றனால திடீரெண்டு இருந்தா போல வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. திடீரெண்டு கோபம் வந்துடும். இப்போ சில விஷயங்கள் கதைச்சா விளங்கும், சில விஷயங்கள் கதைக்கலாண்டா விளங்கும். இப்போ அவங்களோட சைடு நாங்கள் புல சொல்லல, ஏன்னா அது வந்து ஒரு ஹியூமனுக்கு வர ஒரு வருத்தம். அதை வந்து நாங்கள் தான் வந்து என்ன ப்ரேயர்ஸ் மூலமாக சுகப்படுத்தணும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஹாஸ்பிட்டல் மூலமாக கொண்டு போயிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் எல்லாரும் வந்து கை கொடுப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாகவே வந்து நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் புண்ணியம் வந்து வேற லெவலில் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். என்னண்டா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டம் இல்லாட்டியும் கஷ்டம்னு சொல்லி காசு வாங்குற காலத்தில் இவங்களோட நோக்கம், இவங்களுக்கு தேவை முக்கியமாக வந்து ஒரு குடும்பத்துக்கு அடிப்படையாக வந்து என்ன வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு, ஒரு சந்தோஷமா ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பமாக இருக்குன்னு சொன்னால் ஒரு வீடு வந்து தேவை. அந்த வகையில் சஜித் பிரேமதாசவால் இந்த இருக்கிற வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டப்படுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த இருக்கிற ப்ரொஜெக்ட் வந்து இடையிலே நின்று போயிட்டு, அப்போ நின்று போச்சுன்னு சொன்னால் இதுக்கு மேலே வந்து கூரை வந்து போடணும். சரியா, கூரை போடுறோன்னு சொன்னால் 200 இல்லாட்டி ஒரு 500 கல்லாவது வச்சு மேலே வந்து நாங்கள் கோபிசம் அடித்து கூரை போடணும். கூரை போடுற மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்குள்ளே இவங்களை கொண்டு போய் நாங்கள் வந்து வைக்கிறோன்னு சொன்னால் இதுக்கு ஜன்னல் போடணும், கதவு போடணும், இப்படி எல்லா வேலையும் செய்யணும். அப்போ எங்களால் முடிஞ்ச அளவு பாஸ்டர் வந்து என்ன செஞ்சிருன்னு சொன்னால் அவருக்கு தெரிஞ்ச ஆக்கள்ற வந்து கால் பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு அன்னளவான ஒரு எஸ்டிமேட் வந்து எவ்வளோ வருமென்று கேட்ட மத்தியில் ஒரு 6 லட்சம் ரூபா வருது. ஏன்னா அதாவது இந்த கதவு ஜன்னல் போட்டு மேலே கோபிசம்லாம் அடிச்சு கல்லெல்லாம் வாங்கி வந்து செய்யறதுக்கு 6 லட்சம் ரூபா பணம் வருது. அப்போ இந்த இருக்கிற 6 லட்சம் ரூபா பணத்தை வந்து யாராவது வந்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னா கட்டாயம் இந்த இருக்கிற கீழே இருக்கு நம்பர் வந்து எங்களோட நம்பர் வந்து கீழே போட்டுருக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ற மூலமாக இவங்களுக்கு இந்த உதவியை வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட யாராவது விருப்பம் நேரில் வந்து இவங்களை வந்து பார்க்க போகிறோம், நாங்கள் நேரடியாக வந்து இவங்களுக்கு உதவி செய்ய போகிறோம் என்றாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இவங்க இருக்கிற இடத்த கூட்டி கொண்டு வந்து காட்டுவோம். இல்லைன்னு சொன்னால் இவங்களோட ஃபோன் நம்பர் தருவோம். நீங்களே வந்து பார்த்து நீங்களே இவங்களுக்குரிய வேலைகளை வந்து செய்து கொடுக்கலாம். எங்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் எங்கள் மூலமாக தான் இந்த உதவி கிடைக்கணும்னு சொல்லி இல்லை, இந்த வீடியோவை பார்த்து ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு இந்த உதவி கிடைச்சா அது நாளைக்கு இந்த காதுக்கு கேட்டால் அதுதான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையாக இவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறணும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுற மூலமாக தான் இந்த இருக்கிற அண்ணாக்கும் இந்த இருக்கிற அக்காக்கும்
2 பேருக்குமே வந்து உதவிகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கொண்டு இந்த இருக்கிற பாஸ்டர் தான் இந்த இருக்கிற குடும்பத்தை இனங்கண்டு எங்களுக்கு தந்தவர். நீங்களும் சொல்லுங்களேன் அவங்கள பத்தி. சகோதரன் சொன்ன மாதிரி இந்த குடும்பம் உண்மையாகவே ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். 2 பேருமே வந்து பலவீனமான ஆட்கள். இவங்களும் மன ரீதியான இப்போ நான் அதை வீடியோவில் சொல்லலாமோ தெரியாது, ஆனால் சொன்னால் தான் அது உங்களுக்கு நிலைமை புரியும். ஆகப்படினால தான் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். உண்மையாகவே இவங்க மன ரீதியாக பாதிக்கப்பட்டு பல வருஷமாக வந்து இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வராங்க. இவை எனக்கு அநேக நாட்கள் தெரியும். அதே போல் சகோதரனுக்கும் அதே மாதிரி பிரச்சனை. அவருக்கும் வந்து கடினமான வேலைகள் செய்கிறதுக்கு கஷ்டம். அவர் வந்து தன்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை அவர் செய்து தான் இந்த சகோதரியை வந்து அவர் பராமரித்து கொண்டு வர. இவைக்கும் வந்து முடியாது. சில நேரங்களில் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு ஓடின சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. நிறைய நேரங்களில் தேடி கண்டுபிடிச்சி, சில நேரங்களில் வீட்டை விட்டு போய் வெளி இடங்களில் போய் தங்கி தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த நாட்களும் நிறைய இருக்கிறது. அப்போ இப்பயும் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்காங்க. இவங்களுக்கு அழகான ஒரு மகன் இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து அவங்களோட சகோதரனுடைய அம்மாட வீட்டை தான் அவங்க வளர்க்குறாங்க. காரணம் என்னென்னா, இவங்க 2 பேருக்கும் அந்த புள்ளையை வச்சுக்கொண்டு பராமரிக்க முடியாது. காரணம் இவையும் வந்து சுகம் இல்லாமல் இருக்கிறபடினால, அவரும் பலவீனமாக இருக்கிறவர். அவருக்கு கொஞ்சம் வெளியில் போய் தொழில் செய்ய வீட்டை பராமரிக்கிறதுக்கு போக வேண்டி இருக்கிறபடினால அவரும் வெளியில் போயிடுவார். அப்போ இவைக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை நிமித்தமாக அந்த பிள்ளையை தன்னோட வச்சு பராமரிக்க கஷ்டம். அதே மாதிரி அந்த மகனுக்கு வந்து ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது. தான் தாய் தகப்பனோட இல்லைன்ற ஏக்கம் பெரிய அளவில் இருக்குது. இவங்களும் அதை நினச்சி கண்ணீர் வடிக்கிற சந்தர்ப்பங்கள் எங்கள்கிட்டயே சொல்லி அநேக நேரங்களில் என்னோட பிள்ளைய பார்க்க முடியலன்னு சொல்லி அவங்க அழுதுருக்குறாங்க, வேதனைப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒரு துக்கம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் இருக்குது. இப்போ இப்படி ஒரு வீடு இருக்கும் என்று சொன்னால், இப்போ இவர் இந்த ஊருக்குள்ளேயே ஒரு தொழிலையும் செய்து கொண்டு தன்னுடைய பிள்ளையும் பக்கத்தில் வச்சு கொண்டாவது, அல்லது அடிக்கடி பிள்ளையை கூட்டி கொண்டு தன்னோட பக்கத்தில் வச்சுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ பிள்ளையை கொண்டு வந்து வீட்டில் தன்னோட வச்சுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய சூழ்நிலையும் இருக்குது. இப்போ எங்களுக்கு நான் ஒரு போதகராக இருக்கிறேன். ஆனால் என்னால் அந்த அளவுக்கு உதவி செய்யக்கூடிய பொருளாதார சூழ்நிலை எங்கள்கிட்ட இல்லாதபடினால, யார் மூலமாவது இந்த உதவி கிடைச்சி இந்த வீட்டு திட்டம் இவங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்ன அந்த வீட்டில் இருக்கிற வேலைகள், குறைபாடாக இருக்கிற வேலைகள் செய்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மேசன்ட்டு ஒரு எஸ்டிமெண்ட் எடுத்தனாங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் இதற்கு முழுமையாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முடியும்னு சொன்னாங்க. 6 லட்சத்துக்கு அதிகமாக தான் முடியும். ஆனால் சாதாரணமாக அந்த குடும்பத்தை கொண்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு இப்போதைக்கு அந்த பணம் ஒரு பாரிய உதவி செய்யும்னு சொல்லி நாங்கள் வந்து நம்புகிறோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு வீடு கட்டுறதுனா கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சத்துக்கு மேலே இருந்தால் தான் இப்படியான ஒரு வீட்டை கட்ட முடியும். ஆனால் 6 லட்சம்ன்றது நாங்கள் சாதாரணமாக, ஏனென்றா நாங்கள் எல்லாருக்கும் இந்த கஷ்டத்தை பாரத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக. அதனால் இந்த வீடியோவை பார்க்குற அருமையான சகோதரர்கள், நீங்கள் இந்த குடும்பத்திற்கு நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். இவங்க இப்பொழுது வேறொரு வீட்டில் தான் அவங்க தங்கியிருக்கிறாங்க. வேற ஒரு வயசான ஒரு ஐயா தான் தற்காலிகமாக அவங்க தங்குறதுக்கான ஒரு இடத்த கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டை நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். அந்த வீட்டில் அவங்க நிற்க முடியாதபடிக்கு ஒரு சில தடைகள், அந்த இடத்துல சூழல் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறபடினால அந்த இடத்துல இருந்து வெளியில் வந்து இப்போ வேற ஒரு ஐயா வீட்டில் தான் அவங்க வந்து தங்கி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இருக்கிறதுக்கு சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால இந்த வீட்டை கட்டுறதுக்கு நீங்கள் மனமிறங்கி இந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீங்கன்னா, உண்மையிலேயே கடவுள் உங்களை அளவுக்கு அதிகமாக நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இதற்குரிய பலனை கட்டளையிடுவார். நீங்கள் இந்த தேசத்துக்கு வருவீங்கண்டா, அல்லது நம்முடைய தேசத்தில் இருப்பீங்கடா, நீங்கள் நேரடியாக வந்து பார்த்து இந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இந்த வந்த அருமையான சகோதரங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னன்னு சொன்னால், இவ்வளவு தூரம் அவங்க வந்து எங்களுக்காக இந்த பிரயாசப்பட்டு இந்த ஒரு காடு பிரதேசம் உண்டு. இந்த பிரதேசத்துக்குள்ளே மாலை நேரமாகுனா பக்கத்தில் காடு, யானைகள் இதுக்குள்ளே வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் உங்களை தேடி வந்து அவங்களே பார்க்கும்போது அவங்களுக்கே ரொம்ப மன வருத்தம். அவங்களே ஒரு கண் கலங்கின ஒரு சூழ்நிலை தான் நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களும் உங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால், அது பெரிய ஒரு இந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே மக்களே, இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம். நிச்சயமாக வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து கிடைக்கும்னு நம்புறேன். உங்களோட பேர் எனக்கு பேரை கேட்க மறந்துட்டேன். கணபதி பிள்ளை ரஜிகாந்த். உங்களோட பேர்? புனிதகலா. புனிதகலான. சரி யோசிக்காங்க. சரியா, எல்லாம் சரி வரும். சரியா, ப்ரே பண்ணுங்களா? சரியா, ரைட், ஓகே. அப்போ இதை வந்து கட்டாயம் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து கிடைக்கும்னு நம்ம வந்து நம்புகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ திரும்ப சொல்கிறோம், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து நல்ல வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களோட இந்த வீடியோ பற்றி சொல்லுகின்றேன். பை கைஸ்.